லாஸ்ட் கிளாஸ்ல அட்டன் லாஸ்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல இந்த செஷன் தான் நாங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னா அவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணேன் சார் அப்படின்னா ஒன், இல்லைன்னா ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, ஓகேவா மேகி? பெரும்பாலும் இல்ல, ஆல் ஆஃப் யூ லாஸ்ட் ஜாயினிங் ஃபார் இது தி ஃபர்ஸ்ட் ஜாயின் டைம். பண்ணவங்க, ஓகே, லாஸ்ட் கிளாஸ் அட்டன் சரி, நல்ல பண்ணவங்க விஷயம். கோர்ஸ் இப்ப ஜாயின் என்னன்னு பண்ணணும். சொன்னா, இப்ப இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், என்னுடைய இந்த செஷன்ல நம்முடைய டாபிக் எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி இன்னொரு கைண்ட் ஆஃப் போல் நம்ம இங்க கனெக்ட் பண்ணோம். இப்ப நான் பொதுவாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, பார்ட்டிசிபென்ட் கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு மூணு நம்பர் கொடுக்குறேன். நம்பர் ஒன், டூ, த்ரீ. மூணு நீங்க நம்ம என்ன பண்ணலாம், முழுசா கேட்டுட்டு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இப்போ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மூணு நம்பர் எது கொடுக்குறேன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்க்கு நீங்க புதுசு, நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சார் அப்படின்னா ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு. இல்ல சார், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், எனக்கு பிஎஸ்சி என்னன்னு தெரியும், என்எஸ்சி என்னன்னு தெரியும், செபினா என்னன்னு தெரியும், ஓகே எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நான் ட்ரேட் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க டூ ப்ரெஸ் பண்ணுங்க. சார் நான் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் நான் வந்து இன்னும் எங்கேயும் போய் முறையா கத்துக்கல, அவங்க சொன்னது இவங்க சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க த்ரீ ப்ரெஸ் பண்ணுங்க. சூப்பர். அப்போ வந்து பெரும்பாலானவங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கீங்க. அதாவது இட் மீன்ஸ் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் சார், இப்போ தான் நான் என்ன பண்றேன், ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கீங்க. ஓகே, சரி. அப்ப இன்னைக்கான நம்முடைய கிளாஸ் உடைய மேஜர் தீம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கு முன்னாடி ஆஸ் எ முஸ்லீம், அதுக்கு முன்னாடி ஆஸ் எ முஸ்லீமா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்குன்னா, இது வந்து நான் செய்யறது கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பவுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து ஒரு புது ஃபீல்டு. இது நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, இது சூதாட்டம், இங்க போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இங்க போனா வந்து உங்களுக்கு வந்து காசை இழந்துட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையில இது சூதாட்டமா? உண்மையில இது வந்து ஷரியாவுடைய பர்மிஷன் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிருக்கேன். என்ன டவுட் எனக்கு வந்து வருதுன்னா, நான் ஒரு முஸ்லீமா இதை செய்யறது கூடுமா, இது சூதாட்டம்னு சொல்றாங்களே, இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி இருந்து ஜாயிஸ்ன்னு சொல்றீங்க, இது வந்து இஸ்லாமிய முறைப்படி ஜாயிஸ்ன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்கும் ரைஸ் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப இங்கேயே பாருங்க, நீங்க இதுல வந்திருக்கிறவங்க மெஜாரிட்டியா ஒருத்தர் மட்டும் தான் த்ரீன்னு பிரஸ் பண்ணியிருக்காரு, மெஜாரிட்டியானவங்களுக்கு ஒன் தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இன்னும் ஏற்படல. ஓகே, பொதுவா மக்கள் கிட்ட ஏற்படல. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது புத்தம் பொதுவா இது வந்து கூடாது, இது சூதாட்டம் அப்படின்ட்டு விலகி போயிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஷரியாவுடைய அந்த கண்டிஷன்ஸ், அதனுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் பார்க்காம இஷ்டத்துக்கு செய்றாங்க. அது ரெண்டும் தப்பு தான். ஓகே, இதுல வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் செய்றோம் அப்படின்னா, இங்க கூடும் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு, கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இப்ப எந்த விஷயங்கள் கூடுமோ அதை நம்ம செய்ய போறோம், அதை நம்ம கத்துக்க போறோம். எந்த விஷயங்கள் கூடாதோ அதை நம்ம செய்ய போறதும் கிடையாது, அதை பத்தி நம்ம கத்துக்க போறதும் கிடையாது. என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதை நம்ம செய்ய போறது இல்லை. ஓகே, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டை ஒரு வந்து பார்ட்டிசிபென்ட்டாவோ அல்லது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறவராரு நான் பார்த்தேன்னா, அவர் வந்து எல்லா விதமான ட்ரேடிங் பத்தியும் பேசுறாரு, எல்லா விதமான ட்ரேடிங்கும் செய்யற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது வந்து கூடாது ஷரியாவுடைய முறைப்படி. அப்போ உங்களுடைய வருமானம் ஹலால் இல்லாமல் போயிடும். அப்ப எந்த வருமானம் வந்து ஹலால், எந்த வருமானம் கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மேஜரா புரிஞ்சுக்கணும்.
இப்ப இன்னைக்கு நம்ம மேஜரா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷரியா சொல்லக்கூடிய ஷராயித்துகள், கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஷரியா சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டீட்டெயிலாக இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். இப்போ ஷரியா ஒரு பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தோணலாம். ஆனா அது எல்லாமே நம்முடைய பாதுகாப்புக்காக தான். உங்களுடைய வியாபாரம் என்ன ஆயிடக்கூடாது, சூதாட்டம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ஷரியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா சூதாட்டம் மூலியமா இழந்தவர்கள் தான் அதிகமே தவிர சம்பாதித்தவர்கள் கிடையாது. ஓகே. ஃபேமஸா நம்ம சமீப காலமா பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரம்மியுடைய ஆப் எல்லாமே வந்துருச்சு. ஓகே. ஜங்லி ரம்மி, A23, Ash23, அப்புறம் வந்து அந்த ரம்மி இந்த ரம்மின்னு சொல்லி நிறைய ஆப் வந்துருச்சு இன்னைக்கு. இப்ப அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் போகுது, இந்த ரம்மி ஆடி பணம் இழந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்காக சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பேசுது. ஆனா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தாலும் கோர்ட்ல போய் அந்த ஆர்டரை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஓகே. அப்போ நிறைய வந்து லூப் ஹவுஸ் பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மொத்தத்துல சூதாட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து கீழே தான் தள்ளி விடுமே தவிர மேல கொண்டு போகாது. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா என்ன பண்ணலாம், 10ல ஒருத்தர் வேணா ஜெயிக்கலாம். சூதாட்டத்துல அதுதான், 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுல ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தரை வச்சுதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து டர்போ நம்பி விளையாண்டேன், இப்ப வந்து இப்ப காருங்க நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே. இந்த மாதிரி சூதாட்டம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. வியாபாரம் வியாபாரமா இருக்கணும். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. குர்ஆன்ல சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் வந்து வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். அப்போ வட்டி விஷயமா வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது வந்து வட்டிக்கு நிறுவனங்கள் கடன் வாங்குறாங்களே, அப்போ என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவு கிடைக்க வேண்டிய தேவை இருக்கு நமக்கு. அப்பனால என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆரம்பத்துல இது நம்ம மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிறருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாச்சு. அப்ப தனிப்பட்ட என்னுடைய மென்டார் இருக்காங்க, முஃப்தி சாப். அவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க அனுமதி கொடுத்தாங்க. இல்ல நீங்க மத்தவங்களுக்கு தாராளமா கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம், கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னை பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஐம் மௌலவி முகமது உமர். ஓகே. நான் மதரசால கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மதரசால இருந்து நான் படிச்சிருக்கேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னையில MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா UPSC கோச்சிங் எடுத்து எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்திருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸா நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஜென்ரலி வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அது சரியா முறைப்படி தெரியணும்னு சொன்னா இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கரண்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணு இருக்கிறனால என்னால உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், என்னை பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து மதசால ஓதுனவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறது தெரியல, அதை பத்தியான சுத்தமா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இஸ்லாமிய பிரின்சிபல்ஸ் என்னென்ன சொல்ல வராங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி கொண்டு போகும்போது நம்முடைய கிளாஸ் தமிழ்நாட்டில் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே. தமிழ்நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை இஸ்லாமிய முறைப்படி செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நம்ம மட்டும்தான் கண்டக்ட் பண்றோம். நீங்க என்ன பண்ண முடியாது, வேற எங்கேயும் உங்களால இதை பார்க்க முடியாது. ஓகே. அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொன்னா பயன்படுத்திக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான அந்த கண்டிஷன்ஸ்ல என்னென்ன சொல்லுது, இதுல நீங்க பணம் இழந்துடக்கூடாது, நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. அந்த கண்டிஷன்ஸ் அந்த ஷராயத்துக்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி என்னுடைய சோர்சஸ் என்னென்ன, நான் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கா ஆனா ஒரு பேஜ் தான் இது. இந்த 4 தான் என்னுடைய சோர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஃபத்வா. தாருல் உலூம் தேவ்பந்துங்கிற பத்தி நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மதரசான்னு சொன்னா அது தாருல் உலூம் தேவபந்துடைய மதரசா தான். இந்தியாவில் ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு மதரசாவுடைய அமைப்பு கொண்டிருக்காங்க. அவங்க வந்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நவீன காலத்துல என்னென்ன வருதோ அது சம்பந்தமான ஆய்வுகள் செஞ்சு அவங்க சில விளக்கங்கள் கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது கைட்லைன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஷரியா போர்ட். எப்படி இந்தியால வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்கோ NSE BSEன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி அமெரிக்காலையும் மற்ற நாடுகள்லயும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு.
மற்ற நாடுகள்ல ஷரியா போர்டு அப்படிங்கிற ஒன்று இருக்கு. உதாரணமா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட், ஒன் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு சொன்னா டவ் ஜோன்ஸ். ஓகே, டவ் ஜோன்ஸ்க்கு கீழே என்ன இருக்காங்க, ஒரு ஷரியா போர்டு இருக்காங்க. அந்த ஷரியா போர்டுல இருந்து என்னென்ன பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியால ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் ஒரு ஷரியா போர்டு இருக்குது. பாகிஸ்தான்லயும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் ஷரியா போர்டு இருக்குது. இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவா இந்தியாக்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ஒரு ஷரியா போர்டு இல்ல. மத்த மத்த ஷரியா போர்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க அப்ளை பண்ணி. மூணாவது என்னுடைய சோர்ஸ் என்ன, ரிசல்ட் ஆஃப் ஃபிக்ஹ் செமினார். அதாவது ஃபிக்ஹ் செமினார் அப்படிங்கிறது வருடா வருடம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு செமினார். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நவீன காலத்துல நடக்கக்கூடிய மூணு முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய முஃப்திகள்லாம் சேர்ந்து அதுல ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, உதாரணமா வந்து ஒரு டாபிக் என்ன வந்துச்சு ஒரு செமினார்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலாமா, ஒண்ணு. ரெண்டாவது வந்து கணவன் என்ன பண்றாரு, ஜெயில மாட்டிக்கிறாரு, மனைவி வந்து வெளியே இருக்காங்க, கணவன் ஆயுள் தண்டனையில இருக்காரு. இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, இந்த திருமணம் பாக்கியா இருக்குமா அல்லது முடிஞ்சிருமா. மூணாவது வந்து இந்த இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி இப்போ இருக்குது, இது இந்த பொருளாதாரம் சம்பந்தமான பல விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி என்ன பண்றாங்க, இங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சரி. இப்போ அந்த ஃபிட்னஸ் செமினார் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அது கரண்ட்ல இருக்கக்கூடிய, கரண்ட் அப்டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒண்ணு. இப்போ இந்த நாளிலையும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறது இந்த ஃபிட்னஸ் செமினாருடைய ரிசல்ட் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃப்ரம் முஃப்தி சார். இப்போ எனக்கு சந்தேகங்கள் வரும்போது, இப்போ மாணவர்கள் நாளைக்கு நீங்க ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்கள் பெரும்பாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன். அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சால்வ் பண்ண முடியாத நேரத்துல மாணவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எனக்கு தெளிவு கிடைக்கலன்னா, நான் இங்க முஃப்தி சாப் ஒருத்தங்க இருக்காங்க திண்டுக்கல்னு சொன்னேன், அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவேன், இது சம்பந்தமான தெளிவு கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல. ஓகே, அப்ப இந்த நாலு தான் வந்து என்னுடைய இஸ்லாமிய சட்டதிட்டங்களை, இந்த ஷராய்த்துகளை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்றதுக்கான என்னுடைய முக்கியமான சோர்சஸ். ஓகே, அது சமமா அடுத்தது டீட்டெயில்டா பார்ப்போமா. சரி, போயிடலாம், டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த இன்னைக்கா முக்கியமா நம்ம பார்க்க போறது செட் ஆஃப் ஷரியா பிரின்சிபல். ஸ்டாக் மார்க்கெட் நம்ம டீல் பண்ணதுக்காக இருக்கக்கூடிய என்னென்ன பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, எதை எதை ஃபாலோ பண்ணணும், எதை எதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வியாபாரம் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அவங்களுக்கு தேவையானது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள் வேணும். முதலீடுகள் இருந்தாதான் நம்மளால வியாபாரத்தை நடத்த முடியும். ஓகே, இப்போ இந்த முதலீடுகளை பொதுவாக நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் மூலயமா எடுப்பாங்க, ரெண்டு வழிவகையில எடுப்பாங்க. ஒன்னு கடன் வாங்கலாம், இல்லைன்னு சொன்னா பங்குகளை வாங்கலாம். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 100 crore 100 கோடி ரூபாய் வேணும். இப்ப என்கிட்ட வந்து ஒரு 50 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப இன்னொரு 50 கோடி ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ஒண்ணு நான் கடன் வாங்குவேன். அது பேங்க்ல இருந்து கடன் வாங்கினாலும் சரி, அல்லது வந்து பாண்ட் கடன் பத்திரங்கள் சொல்லியிருக்கு, அந்த கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்கினாலும் சரி. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கலாம். இப்ப கடன் வாங்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும், அது டைரக்டா வட்டியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, டைரக்டா வட்டியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப வட்டியுடன் தொடர்பு இருக்கிறதுனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கடன் பத்திரங்கள் வாங்குறீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க, இந்த கடன் பத்திரத்தினுடைய மதிப்பு 1000 ரூபாய், இதுக்கு நாங்க வருடா வருடம் 8% வட்டி கொடுப்போம். 5 வருடத்துக்கு அப்புறம் இந்த கடன் பத்திரங்களை நாங்க திரும்ப வாங்கி உங்க அசலை கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா அது வட்டியுடன் சம்பந்தப்பட்டதுங்கிறது காமிச்சிருது. அப்போ நம்ம அந்த பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பக்கம் நம்ம போக மாட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, ஷேர்ஸ் இருக்கு. இப்ப ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது,
ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்றாரு. ஒருத்தர் ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்றாரு. அந்த முதலீடுகள் மூலியமா லாபம் வந்தா முதலீடு செஞ்சவருக்கு அதுல ஒரு பங்கு கிடைக்கும். நட்டம் வந்தா எந்த விதமான பங்கும் கிடைக்காது. ஓகே. இப்ப கடனுக்கும் பங்குகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இருக்கு. நிறுவனம் லாபம் சம்பாதிச்சாலும் நட்டம் சம்பாதிச்சாலும் கடன் வாங்கினவங்களுக்கு வட்டி கொடுத்தே ஆகணும். வேற அவங்களுக்கு வழியே கிடையாது. ஆனா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லாபம் சம்பாதிச்சா அதுல இருந்து ஒரு பங்கு கொடுக்கலாம். நட்டம் சம்பாதிச்சா அதுல எந்த பங்கும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ பாண்ட் அப்படிங்கிறது நேரடியா வட்டியுடன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கறதுனால அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, ஜி செக் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டி பில் சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ், அதே போல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த பாண்ட் அப்படிங்கிற டாபிக் பக்கம் நம்ம போக மாட்டோம். நம்முடைய முழு ஃபோக்கஸ் வந்து ஷேர்ஸ் தான் இருக்கும். அதாவது நீங்க நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய முதலீடுகள், அது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது ஷரியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழே வருமானா சட்டத்திட்டங்களுக்கு கீழே தாராளமா வரும். இது வந்து சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு வியாபாரம் மாதிரி தான். நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஹலாலான பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்துல நீங்க பங்குதாரரா சேர்றீங்க. அப்போ உங்க லாபம் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு லாபத்துல ஒரு பங்கு கொடுப்பாங்க. நட்டம் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இதுதான் வியாபாரத்தினுடைய சட்டதிட்டங்கள். இப்ப வியாபாரத்துடைய அம்சங்கள் எல்லாம் இங்க பொருந்தி இருக்கிறனால ஷேர்ஸ் உடைய முதலீடுகள் கூடும்னு சொல்றாங்க. ஆனா கூடும் அப்படின்னாலுமே கூட சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஓகே. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்றீங்க. அந்த நிறுவனம் எந்தெந்த கண்டிஷன் எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து தாருல் உலூம் தேவபந்த் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஓகே. அதே போல ஃபிக்ஹ் செமினார்லயும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்ப தாருல் உலூம் தேவபந்த் கொடுத்திருக்கக்கூடிய 5 முக்கியமான கண்டிஷன்ஸ், கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யறதுக்கு 7ல இருந்து 8 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 7ல இருந்து 8 கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வச்சு நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல வர்றது என்ன, இப்போ நம்ம இங்க சில விஷயங்கள் தமிழ்ல இருக்கும், சில சாரி இங்கிலீஷ்ல இருக்கும், அரபியில இருக்கும், உருதுல இருக்கும். நத்திங் டு வரி, எல்லாத்தையும் நான் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, the company should not get involved in unlawful things, like it should not be interest based bank, insurance company, wine company. முதல் பாயிண்ட் அவங்க சொல்லக்கூடியது என்ன, நீங்க எந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்றீங்களோ அந்த நிறுவனம் மார்க்கம் தடை செய்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு ஜெனரல் பாயிண்டா சொல்லிட்டாங்க. இப்ப மார்க்கம் தடை செய்த வியாபாரம் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா பார்த்த ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். உதாரணமா வந்து மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். மதுபானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை பொதுவாக இங்க என்ன சொல்லுவாங்க, டிஸ்டிலரிஸ் சொல்லுவாங்க. ஓகே, பிரௌரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் சொல்லி அந்த மாதிரியான பேர்ல தான் நீங்க அந்த கம்பெனியை பார்க்க முடியும். இப்ப மதுபானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாது, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பன்றி இறைச்சி சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து வட்டி உடன் தொடர்பு இருக்கக்கூடிய பேங்க்குகள்ல முதலீடு செய்யக்கூடாது, தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி ஏதாவது இருக்கா சார்னா இருக்கு. அது எங்க சார் தெரிஞ்சுக்கிறது, எங்க தெரிஞ்சுக்கிறதுனா இங்கே நம்ம பார்க்கலாம். டவ் ஜோன்ஸே கொடுத்திருக்காங்க. டவ் ஜோன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, 5 நிறுவனங்கள்ல நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. ஓகே. 5 நிறுவனங்கள்ல நீங்க முதலீடு செய்யக்கூடாது. அதுல முதலாவது நிறுவனம் என்ன, ஆல்கஹால், மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. ரெண்டாவது போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட், பன்றி இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள்ல நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. அடுத்தது கன்வென்ஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே. அதாவது சில நிதி நிறுவனங்கள், எந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள், வட்டியோட தொடர்பு இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள். உதாரணமா பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ பேங்கிங்னா எஸ்பிஐ பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஐசிஐசி இருக்குது. ஓகே, ஆர்பிஎல் பேங்க் இருக்கு, நிறைய பேங்க்ஸ். பெரும்பாலான பேங்க்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியுடைய அந்த பேங்க்ஸ் உடைய ஸ்டாக்ஸை நம்மளால வாங்க முடியும். ஆனா அதுல எல்லாம் முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன், ஏன்னா வந்து அது கன்வென்ஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சில வகையான நிதி நிறுவனங்களை சார்ந்தது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி, இப்போ எல்ஐசி இருக்குது, எல்ஐசியோட ஸ்டாக்ஸ் உங்களால வாங்க முடியும். ஓகே, ஜிஐசி இருக்குது, அதோடைய ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இந்த மாதிரி பல இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அது உங்களால வாங்க முடியும். ஆனா வாங்கக்கூடாது, ஏன்னா அது ஷரியாவுடைய பர்மிஷனுக்கு கீழே வராது. ஓகே. அதே மாதிரி நாலாவது எந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஹோட்டல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். எப்படி ஹோட்டல், எப்படிப்பட்ட ஹோட்டல், எப்படிப்பட்ட என்டர்டைன்மெண்ட் பிளாக்லாம் பாத்தீங்கன்னா,
இந்த கேஷினோ, கேம்லிங்கு, சினிமா, போர்னோகிராஃபி, மியூசிக் இது ரிலேட்டடான நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாது. உதாரணமா வந்து பிவிஆர் சினிமாஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ பிவிஆர் சினிமாவுடைய ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கலாமா, வாங்கக்கூடாது? ஏன்? அது சினிமாவுடன் தொடர்புடையது. அதே மாதிரி ஜி மியூசிக் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. அது இசையோட சம்பந்தப்பட்டது. ஓகே. அதே மாதிரி வந்து கேஷினோ, கேம்லிங் இந்த மாதிரியான சில சூதாட்டங்களை நடத்தக்கூடிய ஹோட்டல்ஸ், ஓகே, கேஷினோஸ் இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது இந்த ஸ்டாக். அடுத்தது பாத்தீங்க சொன்னா டொபாக்கோ அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், புகையிலை, அதே போல வந்து ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாது. இப்ப நான் 5 பாயிண்ட் இங்க சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ல இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் மட்டும் நான் வந்து ஒரு எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ இவங்க சொல்லக்கூடியது என்ன? டவ் ஜோன்ஸ் என்ன சொல்றாங்க? 5 நிறுவனங்களை நீங்க முதலீடு செய்யக்கூடாது. ஆல்கோஹால், மதுபானங்கள், அடுத்தது பன்றி இறைச்சி சம்பந்தமானது, அடுத்தது சில வகையான நிதி நிறுவனங்கள், அதே மாதிரி வந்து ஹோட்டல் என்டர்டைன்மெண்ட், எங்க வந்து சினிமா, போர்னோகிராஃபி, மியூசிக் இதெல்லாம் இருக்குதோ அங்க முதலீடு செய்யக்கூடாது. டொபாக்கோ அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, புகையிலை, அதே மாதிரி ராணுவ தளவாடங்கள், இங்க நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. இது டவ் ஜோன்ஸ் சொல்லக்கூடிய முதலீடு செய்யக்கூடாத சில நிறுவனங்கள். சரி சார், மலேசியாவுடைய அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் எஸ்இசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் நான் ஹலால் ப்ராடக்ட் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட், அதாவது ஹலால் இல்லாத ப்ராடக்ட ஏற்றுமதி, இறக்குமதி, அதுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. ஓகே. இப்ப நான் முன்னாடி அங்க டவ் ஜோன்ஸ் சொன்னது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் சொல்லியிருந்தாங்க. போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்னா அது போருக்கு பண்டை இறைச்சின்னு வந்துட்டாலே அது ஹராம் தான். அதுல வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இங்க ஹலால், நான் ஹலால் நீங்க சொல்றாங்க, நான் ஹலால் ப்ராடக்ட் சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ சிக்கனே இருக்குன்னு வைங்களேன், சிக்கனே இருக்குது, ஆனா அது நான் ஹலாலா இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல உற்பத்தி செய்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி நான் ஹலால் ஃபுட்டை வந்து ஏற்றுமதி இறக்குமதி டீல் பண்றாங்களா, அந்த நிறுவனங்களை கூட முதலீடு செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? எஸ்சிசி மலேசியா சொல்றாங்க. ஓகே. அதான் மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் நான் ஹலால் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, எது வந்து மாட்டு இறைச்சி ஏற்பட்டு ஏற்றுமதி செஞ்சாலும் சரி, ஆட்டு இறைச்சி ஏற்றுமதி செஞ்சாலும் சரி, அல்லது கோழி இறைச்சி ஏற்றுமதி செஞ்சாலும் சரி, அதெல்லாம் முதலீடு செய்யக்கூடாது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாட்டு இறைச்சி நிறுவனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஹலால் சர்டிபிகேட் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஹலால் சர்டிபிகேட் போட்டு தான் அந்த பேக்கிங் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்புறாங்களா இல்லையா நிறைய. எந்த அளவுக்கு இது ஹலாலுடைய ப்ராடக்ட், அதாவது மீட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹலாலான ப்ராடக்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, டாரிஃப் வார். ஓகே. அமெரிக்கா இந்தியா மேல 50% அதிகமான டாரிஃப் இந்தியன் பொருட்கள் மேல போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? உக்ரைனுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுடைய ப்ராடக்ட இந்தியா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, இல்ல எங்க ப்ராடக்ட் மேல அவங்க அதிகமா வரி விதிக்கிறாங்க, இல்ல எங்க ப்ராடக்ட உள்ள வரவிட மாட்டேங்கிறாங்க. அதுல முக்கியமா என்ன சொன்னா டெய்ரி ப்ராடக்ட். ஓகேங்களா? டெய்ரி ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? இப்போ மாட்டினுடைய பால். சார், மாட்டுடைய பாலை இறக்குமதி பண்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ சண்டை வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது, இந்தியால வந்து பால் உற்பத்திங்கிறது தன்னிறைவு. நம்ம பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். ரெண்டாவது, அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பால் பாத்தீங்கன்னா, அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் நம்ம ஊர் மாதிரி சாதாரணமாக எள்ளும் புல்லும் கிடையாது. நம்ம ஊர்ல மாடுகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? எள்ளு கொடுக்குறாங்க, புல்லு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அது உண்ணக்கூடிய உணவுகள்ல மற்ற மாட்டினுடைய, ஆட்டினுடைய அல்லது பன்றியினுடைய கொழுப்புகள் சேர்க்கிறாங்க, அதனுடைய மாமிசங்களை சேர்க்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாடு வந்து பால் கொடுக்குது. அந்த மாதிரியான பால் இந்தியால வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. நாங்க பாலை வந்து ஒரு வெஜிடேரியன் ப்ராடக்டா பாக்குறோம், இதை வந்து நீங்க கலங்கப்படுத்துறீங்க அப்படிங்க சொல்றாங்க. ஆனா அதே நாடுகள் வந்து அரபு உலகத்துக்கு பால் அனுப்பும்போது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஹலாலான உணவுகள் மூலியமா உணவுகள் கொடுத்து உற்பத்தியான பால் தான் இது அப்படிங்கிற சர்டிஃபை பண்ணி அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு ஹலாலானது அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஏன்னு சொன்னா, இந்தியால வந்து நான்வெஜ்ஜை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. பாலை வந்து இப்போ கோவில்கள்ல வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்றாங்க. வெஜிடேரியனா இருக்கக்கூடியவங்க பால் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா,
சில நான் வெஜிடேரியன்ஸும் ஒரு பர்டிகுலர் நாட்கள்ல வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால நாங்க வந்து பாலுடைய இறக்குமதி அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்ப ஹலால் சர்டிபிகேட் போட்டு அரபு நாடுகளுக்கு அனுப்புறாங்க, இந்தியா ஏற்றுக்க ரெடியா இல்ல. அப்போ ஒரு 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 மீட் ரிலேட்டடான இறைச்சி ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னு சொன்னா அது ஹலால் நான் ஹலால் அப்படிங்கிறது இங்க டிஃபால்ட்டா என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இவங்க தான் சொல்றாங்க நான் ஹலால் ப்ராடக்ட்டை அதனுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 99% ஹலால் அப்படிங்கிற சர்டிபிகேஷனோட தான் வெளியே அனுப்புறாங்க. ரெண்டாவது என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் நாட் பெர்மிசிபிள் அக்கார்டிங் டு ஷரியா. ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி சில இன்சூரன்ஸ் கம்பெனி, சில பேங்கிங் கம்பெனி, அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியுடன் சம்பந்தப்பட்டது ஜி மியூசிக், ஓகே, இந்த மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. மூணாவது பாருங்க, மேனுஃபேக்சர் ஆர் செல் ஆஃப் டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட். ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க, டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட், புகையிலை சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடாது. நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கரிங் ஆர் ஷேர் ட்ரேடிங் இன் ஷரியா நான் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ். சார் இது என்ன சார் புதுசா இருக்கு, ஸ்டாக் புரோக்கிங் செய்யக்கூடிய நிறுவனங்களையும் உங்க முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டாக் புரோக்கிங் பத்தி தான் படிக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஐஐஎஃப்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. ஓகே, ஐஐஎஃப்எல் இந்த நிறுவனம் இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். டிமேட் அக்கௌண்ட் பெருசா பயப்பட ஒன்றும் தேவையில்லை. நம்ம எப்படி பேங்க்ல பணம் போடுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோமோ அதே மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அதை ஓப்பன் பண்ணணும். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க்ல வந்து பணம் போடுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு என்ன தேவை, நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் எங்க போய் ஓபன் பண்றது, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப அந்த வகையில ஐஏஎஃப்எல் அப்படிங்கிறவங்க ஒரு புரோக்கர்ஸ். ஓகே, நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த ஐஏஎஃப்எல் வந்து அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்தா அது தப்பு இல்லை. ஆனா அந்த அக்கௌண்ட்டை வச்சு ஐஐஎஃப்எல் உடைய ஷேர்ஸை நீங்க வாங்கக்கூடாது. ஏன்னா இவங்களே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, நீங்க ஐஏஎஃப்எல் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். அப்படி வாங்கலாமா, சரியா முறைப்படி கூடாதுன்னு சொல்றாங்க மலேசியாவோட ஏசிசி. ஏன்னா ஸ்டாக் புரோக்கிங் ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அவங்க வந்து சில சரியாக அப்பாற்பட்ட சில விஷயங்கள் செய்றாங்க, அதனால அதை வாங்கக்கூடாது. ஓகேங்களா, சரி, இது மலேசியா சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். சரி, மூணாவது கண்டிஷன் என்ன, மூணாவது கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, மூணாவது எந்த ஸ்டாக் புரோக்கிங் அல்லது எந்த ஷரியா போர்டு நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குதுன்னா, பாகிஸ்தானுடைய மீசான். ஓகே, மீசான் இஸ்லாமிக் ஃபண்ட் கிரைட்டீரியா, அவங்க எந்தெந்த நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி. கம்பெனிஸ் டீலிங் இன் ஆல்கஹால், மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட், பண்டை இறைச்சி சம்பந்தமான நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாது. கன்வென்ஷனல் பேங்க்ஸ், ஓகே, வங்கி நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், லீசிங் கம்பெனி, பாகிஸ்தான்ல லீசிங் கம்பெனி மாதிரியான சில செட்டப்ஸ் இருக்கு, நம்ம நாட்டில் கிடையாது. அதுல முதலீடு செய்யக்கூடாது. அடுத்தது அவங்க சொல்லக்கூடாது டொபாக்கோ, புகையில முதலீடு செய்யக்கூடாது. இப்போ இந்த மூணுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா டொபாக்கோவை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், தெரியுதுங்களா, டொபாக்கோ, வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சர் ஆர் செல் ஆஃப் டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட், இங்க டொபாக்கோ, இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ டொபாக்கோல வந்து இவங்க முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன்னா அது வந்து ஹலாலான பிசினஸ் வராதுங்கிறாங்க. ஆனா நம்மளுடைய நாடுகள்ல வந்து டொபாக்கோக்கு இது ஹராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபை பண்ணல. Okay, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டொபாக்கோங்கிறது மக்ரூ அப்படிங்கிற கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. சொல்லுவது புரியுதுங்களா. அதனால தான் இன்னைக்கு பல முஸ்லிம் ஊர்கள்ல பாத்தீங்கன்னா பீடியை வந்து இன்னமும் வீட்டு
ஒரு குடிசை தொழிலா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க திருநெல்வேலி எடுத்துக்கலாம், திருச்சி எடுத்துக்கலாம், சேலம் எடுத்துக்கலாம், ஓகே, மதுரையில எடுத்துக்கலாம், வேலூர்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பகுதிகளில் பாத்தீங்கன்னா பீடியை வந்து ஒரு குடிசை தொழிலா முஸ்லிம்கள் செய்றாங்க. இதை வந்து ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து மக்ரூ அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருக்கு. அதனால இந்த டொபாக்கோன்னு அவங்க சொல்றது இந்தியாவுக்கு அப்படியே டிட்டோவா ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கன்க்ளூசிவா சொல்ல முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில முதலீடு செய்யக்கூடாது. ஆயுதங்களை தடவாளங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. இப்ப அவங்க ஏன் அந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்க? ஏன்னு சொன்னா அமெரிக்கா பல நாடுகள் மேல அநியாயமா வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு உதவி செய்யறாங்க. உதாரணமா பார்த்தோம்னா இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் வந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்யறது அமெரிக்கா. இப்ப இந்த மாதிரி வந்து கெட்ட விஷயங்களுக்காக அவங்க ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறனால அமெரிக்கா உடைய அந்த டவ் ஜோன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஷரியா போர்டு அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த நாடுகள் மேலேயோ அல்லது எந்த மக்கள் மேலேயோ போய் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, தாக்குதல் நடத்த போறது இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி நடத்தினதும் இல்லை. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய சில பகுதிகளை தாக்குறது கூட ஒரு எதிர்வினை தாக்குதல் தான். ஓகே, காஷ்மீர்ல பெஹல்காம்ல அப்பாவி மக்களை கொன்னதுக்கு பதிலடியா என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா தாக்குதல் நடந்திருக்கே தவிர நம்ம யார் மேலேயும் என்ன பண்ண போறது இல்லை, தாக்குதலோ ஆக்கிரமிப்போ எதுவும் நம்ம செய்ய போறது கிடையாது. அப்ப இந்தியால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்முடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பயன்படுத்துறோம். இப்போ வந்து ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை வச்சு பழங்களையும் அறுக்க முடியும், ஒரு ஆளையும் அறுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இப்ப கத்தி விற்கிறவர் வந்து இதை கேட்பாரா? நீங்க வந்து இதை பழம் வைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு வாங்கிட்டு போறீங்களா, இல்ல ஆளை வெட்டுறதுக்கு வாங்கிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்பாரா? இல்ல. ஓகே, அது வாங்குறவருடைய கையில தான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப நம்முடைய வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம யார் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கோ கொல்றதுக்கோ அது வாங்குறது கிடையாது. நம்முடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் நம்ம அதை வாங்கணும். கரெக்டுங்களா? அப்ப எதுக்காக இது நான் சொல்ல வரேன், ரெண்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது கூடாது அப்படிங்கறத ஒரு கன்க்ளூசிவா என்னால சொல்ல முடியல இது வரைக்குமே. ஒன்னு வந்து டொபாக்கோ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்னு வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ தாருல் உலூம் தேவபந்துடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? மார்க்கம் தடை செய்த வியாபாரங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க டீட்டெயில்ல பார்த்துட்டோம். சரி, ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன? ஆல் தி அசெட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி should not be in cash. Okay, but it should have some frozen assets. For example, building, land, and the company is in existence, and these things are non surely, otherwise selling with differences will be interest. என்ன சொல்ல வராங்க? நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு செய்றீங்களோ அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அவங்களுக்கு பிசினஸ் நடத்துறதுக்கான இடமோ அல்லது வந்து மிஷினரியோ அல்லது வந்து இந்த லேண்டோ அவங்க கையில இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க பணம் கொடுக்குறீங்க, அவங்க ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷேரை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு வித்து 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கின மாதிரி தான். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்க 10 ரூபாய் அது வட்டியாக போயிடும். அந்த வட்டியை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஆஸ் எ முஸ்லிம் இன்வெஸ்டரா நீங்க பார்க்க வேண்டியது எந்த நிறுவனங்களை நீங்க முதலீடு செய்றீங்களோ அவங்க ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் கிடையாது. ஓகே, அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பல வருடங்களாக செயல்படக்கூடிய நிறுவனமா இருக்கும். தன்னுடைய பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, விரிவாக்கம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உதாரணமா ரீசெண்டா வந்து ஐபிஓஸ்ல பார்ப்போமா? இப்போ ஐபிஓ பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 5 கம்பெனி எடுத்துக்கலாமே: இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட், யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சர், கார் ஏரோ இந்தியா லிமிடெட், செனோர் பார்மசூட்டிகல்ஸ், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த 5 ஐபிஓ வந்திருக்கு. இந்த 5 ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி பிசினஸ் நடத்துறாங்களா இல்ல இப்பதான் வந்திருக்காங்களாங்கிறது நமக்கு பாத்துடலாமா? சரி, நம்ம அந்த ரெண்டாவது கண்டிஷன்ல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய நிறுவனத்துக்கு தேவையான சொத்துக்களையோ மிஷினரியோ பிளான்ட்டோ பில்டிங்கோ வாங்கியிருக்கணும்.
ஜஸ்ட் கேஷ் அவங்க வச்சிருக்க கூடாதுங்கிறாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனியுடைய கேஷ் வந்து இல்லிக்விட் அசெட்ஸ்ல இருக்கணும். இல்லிக்விட் அசெட்ஸ்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பில்டிங், லேண்டு, மிஷினரி, இது எல்லாமே இல்லிக்விட் அசெட்ஸ்ல இருக்கணும். சார் கேஷ் எல்லாமே இல்லிக்விட் அசெட்டா போயிருச்சுன்னா நாளைக்கு அவங்க கரண்ட் பில் பே பண்றதுக்கு, எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கு, டாக்ஸ் பே பண்றதுக்குலாம் கேஷ்க்கு எங்க சார் போவாங்க? அப்ப அதுக்காக மேல ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களுடைய அசெட் வந்து இல்லிக்விடா இருக்கணும்னு சொன்னா 10%. குறைந்தபட்சம் 10% அவங்களுடைய சொத்துக்கள் இல்லிக்விட் அசெட்டா இருக்கும். அது சொல்லுவாங்க பாருங்க, the total illiquid asset of the investee company as a percentage of the total asset should be at least 10%. குறைஞ்சபட்சம் 10%ஆவது இருக்கும். ஓகே, அப்போ ஒரு நிறுவனம் நடக்குதுன்னு சொன்னா அந்த நிறுவனம் நேற்று பிறந்து இன்னைக்கு வளர்ந்திருக்காது ஸ்டாக் மார்க்கெட். ஒரு குழந்தை நேத்து பிறந்தா இன்னைக்கே ஸ்கூலுக்கு போக போதா கிடையாது. அதே மாதிரிதான் நிறுவனங்கள் ஆரம்பித்து ஒரு 5 வருடமோ, ஒரு 10 வருஷமோ, 15 வருஷமோ அவங்க தனியா பிசினஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் அதிகமா காசும் முதலீடுகள் தேவைப்பட்டிருக்கும். அதை பூர்த்தி செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து காசு கேட்பாங்க. இப்ப ஐபிஓல முதல்ல வந்து ஐபிஓக்கு ஒரு நிறுவனங்கள் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரீசெண்டா ஆரம்பிச்ச கம்பெனியா இருக்காது. உதாரணமா இதே பாருங்க, இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட். ஓகே, 2024 டிசம்பர்ல ஐபிஓக்கு வராங்க. ஆனா அவங்க எப்ப ஆரம்பிச்ச கம்பெனி? 1994 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அடுத்து பாருங்க, யூனிமேக் ஏரோஸ்பேஸ். 2024 டிசம்பர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஆனா அவங்க எப்ப ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி? 2016. கேர் ஏரோ கேர் ஏரோ இந்தியா லிமிடெட் பாத்தீங்கன்னா இவங்க 2024 டிசம்பர்ல ஐபிஓக்கு வராங்க. ஆனா 97 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. செனோர் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் 2017 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்ப இந்த 2002 இருந்து நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம் வெறும் கேஷ் மட்டும் கையில வச்சிருப்பாங்களா? இல்ல, அவங்க பில்டிங் வாங்கியிருப்பாங்க, லேண்ட் வாங்கியிருப்பாங்க. எல்லாமே சொல்லக்கூடிய அதாவது நம்ம கண்டிஷன்ல சொன்ன எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். லேண்டு, மிஷினரி, ஓகே, இந்த மாதிரி பில்டிங்ஸ் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ ஐபிஓக்கு வரக்கூடிய நிறுவனமும் வந்து குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு இல்லிக்விட் அசெட் வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லிக்விட் அசெட் வச்சுட்டு தான் வராங்க. அதனால நமக்கு இந்த விஷயத்துல பெரிய எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, மூணாவது ஒரு விஷயம், இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட் சில பேர் கூடாதுன்னு சொல்றாங்களே, அந்த கூடாதுன்னு சொல்றவங்க இந்த மூணாவது பாயிண்ட் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இஃப் ஆஃப்டர் ஹேவிங் பிகம் a member of the company it is known that the company is involved in any sort of interest transactions, then one raise objection against it in its meeting. நீங்க ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க, ஷேர்ஸை வாங்கிட்டீங்க. உங்களுக்கு தெரிய வருது அந்த கம்பெனி ஏதோ ஒரு வகையில வட்டியுடன் தொடர்புல இருக்காங்க. உதாரணமா பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க, வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. தென் ஒன் ரைஸ் அப்ஜெக்ஷன் அகேன்ஸ்ட் இட் இன் இட்ஸ் மீட்டிங். இப்ப என்ன பண்ணணும்? அவங்களுடைய மீட்டிங்ல இது சம்பந்தமான எதிர்ப்புகள் தெரிவிக்கணும். சார் எப்படி சார் அவங்களுடைய மீட்டிங் பாம்பேல நடக்கும், நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருக்கோம். இது சொல்றதுக்காக என்னால பாம்பேக்கு போயிட்டு வர முடியுமா? நான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதே 10,000 20,000 தான். ஆனா அங்க போயிட்டு வர்றதுக்கே 10,000 செலவாயிரும். அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டா பாசிபிள் இல்ல. அதனாலதான் சில பேர் சொல்றாங்க பாசிபிள் இல்ல, உங்களால சொல்ல முடியாதுல்ல, அப்போ நீங்க இந்த நிறுவனங்களை முதலீடே செய்யக்கூடாது, அது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் உங்களால ரைஸ் பண்ண முடியாதுன்னா இப்ப நீங்க அந்த கம்பெனில முதலீடுகளே செய்யக்கூடாதுல்ல. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த கம்பெனிலையும் முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனா இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, மனிதன் அவனுக்கு சக்திக்குட்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் அவன் வலியுறுத்தப்பட்டிருக்கான். கரெக்டுங்களா? அல்லாஹ் வந்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா அப்படிங்கிற ஒரு குர்ஆனுடைய ஆயத்தும் வருது. மனிதன் அவனால் முடியக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றான். உதாரணமா ஒரு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு? மரண தருவாயில இருக்காரு. அவருக்கு தண்ணி வேணும், தண்ணி குடிச்சாதான் அவரால் உயிர் பிழைக்கவே முடியும். தண்ணி பக்கத்துல இல்ல, ஆனா ஒரு மது பாட்டில் மட்டும்தான் இருக்கு, மது மட்டும்தான் பக்கத்துல இருக்கு. இப்ப அதை குடித்து தன்னுடைய உயிரை அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு சொன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அதை குடிச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, அப்போ நம்மளால சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் நம்ம செய்யணும். இப்போ பாம்பேல போயிட்டு
அவங்ககிட்ட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா அதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வட்டியுடன் தொடர்பு இருக்கு, வட்டியில கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நிர்பந்தத்தின் அடிப்படையில உண்டாயிருக்கு. இப்ப இந்தியால இப்ப அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே இஸ்லாமிக் பேங்க் தான். அதனால அங்க வங்கிகள்ல நிதி வாங்கும் போது, அங்க வங்கிகள்ல கடன் வாங்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்முடைய நாட்டுல இஸ்லாமிய வங்கிகள் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, அதுக்காக முயற்சி செஞ்சும் அது கொண்டு வர முடியல. இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டுல நம்மளால இன்னமும் இஸ்லாமிய வங்கிய நிதி நிறுவனங்களை கொண்டு வர முடியல. அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவுகள் அது நடைமுறைக்கு வரலாம். அதனால நம்ம இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாதிரியான பேங்குடன் வட்டிக்கு கடன் வாங்குவது அப்படிங்கிறது இன்னைக்கு தற்காலிகமாக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எதன் அடிப்படையில? உமுமுல் பல்வா அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில். சார், என்ன எது புதுசு புதுசா ஏதோ வார்த்தை சொல்றீங்களே, என்னது உமுமுல் பல்வா அப்படிங்கிறது என்ன? உமுமுல் பல்வா அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களுக்கு மத்தியில அது பரவலாயிருச்சுன்னு சொன்னா அந்த விஷயத்தில் சில சலுகைகள் கொடுக்கப்படும். ஓகே, உதாரணமா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுங்கிறது நமக்கு அசல் இஸ்லாமிய சட்டத்தின்படி அனுமதி கிடையாது. அது நிறுவனங்களா இருந்தாலும் சரி, தனிநபர்களா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாம யாராவது இருக்கீங்களா? எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாம எந்த ஒரு மனிதரும் இன்னைக்கு இல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா அசல் இஸ்லாமிய சட்டத்தின்படி வட்டியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்க தொடர்பு வச்சுக் கொள்ள கூடாது. அந்த அடிப்படையில பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லிட்டா சரியா வருமா? முடியாது. ஏன்? ஏன்னா இன்னைக்கு அது மக்கள் கிட்ட பரவல் ஆயிடுச்சு. அது இல்லாம மக்களுடைய வாழ்க்கை சிரமம் ஆயிடும். நீங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் பேங்க்ல தான் பணம் கட்டணும். நீங்க உம்ராக்கு போனாலும் பேங்க்ல தான் பணம் கட்டணும். அரசாங்கம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஓகே கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலியமா தான் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே என்ன ஆகுது சொன்னா பேங்க்ஸ் மூலியமா தான் நடக்குது. இது எல்லாமே பேங்க் மூலியமா தான் நடக்குது. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் இன்னைக்கு சிரமமாயிரும். அதனால கூடாது அப்படின்னாலுமே கூட அதுல சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி தனிநபர்களுக்கு பேங்குடன் சம்பந்தப்பட்டு டீல் பண்றதுக்கு அனுமதி இருக்கோ அதே மாதிரிதான் நிறுவனங்களுக்கும் இந்த உமுமுல் பல்வா அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, உமுமுல் பல்வா அப்படிங்கிறது என்ன? மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயம் மக்களிடத்துல ஏதோ ஒரு வகையில பரவலாயிருச்சு. அந்த சட்டங்கள்ல சில சலுகைகள் கொடுக்கப்படும். ஆனா அது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். இப்ப முக்கியமான விஷயமா இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். இன்கேஸ் அது முக்கியம் இல்லாத விஷயமா இருந்தா, உதாரணமா இசை. இசை மக்களிடத்துல பரவலாயிருச்சு. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இசை வந்துருச்சு. அதனால இசையை இன்னைக்கு கூடன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அது இருந்தாதான் மனிதனுடைய வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை. ரெண்டாவது, மக்கள் புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. புறம் பேசுவது இது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. மக்களிடத்துல பரவல் ஆயிருச்சுங்கிறதுக்காக புறம் பேசுறது கூடும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை கிடையாது. ஓகே, இப்போ உமுமுல் பல்வா அப்படிங்கிற அடிப்படையில சில சலுகைகளுக்கு கொடுக்கப்படுதுன்னா அவங்க அது மக்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கணும். அப்பதான் அதுல சில சலுகைகள் கொடுக்கப்படும். அப்போ பேங்க் என்ன பண்றாங்க? சரி, இன்னைக்கு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க? பேங்க்ல கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அசல் அது கூடாது. ஆனா உமுமு பெல்வாவினுடைய அடிப்படையில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது. ஒரு நிறுவனம் பேங்க்ல லோன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன லிமிட்ங்கிறது பின்னாடி வரும். சரிங்களா? அப்போ உமுமுல் பல்வானின் அடிப்படையில உங்களால சில விஷயங்களை தடுக்க முடியலனாலுமே கூட அதுல சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். Okay, நாலாவது என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. when the profit is divided, the part of the profit gained from the interest dealing should be given to the poor without intent of getting reward. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல பங்குதாரரா ஆகுறீங்க. அந்த நிறுவனம் வியாபாரம் செய்து நாளைக்கு லாபம் சம்பாதிக்குது. பங்குதாரர் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ரிவார்ட் அவங்க கொடுப்பாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம லாபம் சொல்றோம் ஐயா. தனிநபர் வியாபாரம் செய்யும்போது அதை நம்ம லாபம் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. இப்ப தனிநபர் வியாபாரம் செய்யும்போது லாபம்னு சொல்றோம். ஆனா நிறுவனங்கள் நமக்கு அந்த லாபத்தை கொடுக்கும்போது அதுக்கு பேர் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். இல்ல, ஒரு நிறுவனம் நமக்கு லாபம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு பேர் டிவிடெண்ட் சொல்றோம். அந்த டிவிடெண்ட் வந்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா? அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதை பயன்படுத்தலாமா கூடாதா? அப்படிங்கிற விஷயத்துல தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாலாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட், அதுல வட்டியை வைத்து அந்த நிறுவனம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நன்மை எதிர்பார்க்காமல் தானம் செய்திடணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்றேன். பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து 100 கோடி ரூபாய் அவங்க நிறுவனத்தை வைத்து வச்சு தொடங்குறாங்க. இந்த 100 கோடி ரூபால வந்து ஒரு 30 கோடி ரூபாய் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர்கள் போட்டாங்க. ஓகே. ஒரு 50 கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன மாதிரி உங்களை மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கிட்ட முதலீடுகளா வாங்குறாங்க. ஓகேங்களா? ஷேர்ஸா வாங்குறாங்க. அடுத்து ஒரு 20 கோடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடனா வாங்குறாங்க. ஓகே. 20 கோடி பாத்தீங்கன்னு சொன்னா கடனா வாங்குறாங்க. 20 கோடி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? கடனா வாங்குறாங்க. இப்ப நாளைக்கு இந்த ஷேர்ல நீங்க முதலீடு செஞ்சிருக்கீங்க அடிப்படையில வரக்கூடிய லாபத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்க. டிவிடெண்ட். டிவிடெண்ட் என்ன பண்றாங்க? உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப இந்த 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுல, 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுல, இந்த 100 ரூபாய் முழுமையா பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகே. எந்த அளவுக்கான அமௌண்ட்டை அவங்க வட்டி மூலியமா சம்பாதிச்சிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? நன்மை எதிர்பார்க்காமல் தர்மம் செஞ்சிடணும். உதாரணமா பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாயா, அப்ப 100 கோடியில 20 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப 20%. அப்போ உங்களுக்கு 100 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுல 20% இருக்கு பாத்தீங்களா, 20 ரூபா. அதை நீங்க தர்மம் செஞ்சுட்டு மீதி 80 ரூபாவை தான் நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. சார் என்ன சார் இவ்வளோலாம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, பின்ன வெளியே ஏதோ வித்துட்டு வராங்க. அந்த சவுண்டு. துறைக்கு போயிட்டாங்க. இப்ப ஏன்னா அது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, அவங்க டிவிடெண்ட் இன் கேஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், அதை நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் எதுல வாங்கியிருக்காங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் எதுல வாங்கியிருக்காங்கன்னா பார்க்காதீங்க. அதை எடுத்து மொத்தமா தானம் செஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கிடையாது. உதாரணமா பாருங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேருடைய வேல்யூ 1222. ஒரு 100 ஷேர் நீங்க வாங்குறீங்க. ஓகே. ஒரு 100 ஷேர் நீங்க வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு 1,22,000 சம்திங் வருதுங்களா? இப்போ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ டிவிடெண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு ஷேருக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க கடைசியா போன வருஷம். இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 100 ஷேருக்கு 1000 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய் கிடைக்குது. இது பெரிய விஷயமா? நம்ம பள்ளிவாசலுக்கு போனா அங்க தான தர்மங்கள் 10 20ன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஏழை பெண்களுடைய குமரி காரியம் வந்துச்சுன்னு சொன்னா அங்க சின்ன சின்னதா தான தர்மங்கள் செய்யணும். அப்ப இந்த 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை முழுசா சதக்கா செஞ்சுட்டு போயிருங்க.
அவங்க எவ்வளவு ஈக்விட்டியில் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு லோன்ல வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லிட்டாரு. ஓகே. இது வந்து நாலாவது கண்டிஷன். அஞ்சாவது கண்டிஷன் என்ன? தி பர்பஸ் ஆஃப் டீலிங் இன் ஷேர்ஸ் should be to achieve partnership in the business. It should not be to earn profit only by equalizing profit. And Ram, wherein the shares are neither possessed nor the possessor instrument, since it is a form of gambling which is unlawful. சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஷேர்ஸை நீங்க வாங்கும்போது அந்த பிசினஸ்ல நீங்க ஒரு இன்வெஸ்டரா முதலீட்டாளரா ஆயிரும். சுருக்கமா சொல்ல வருது, அந்த ஷேர்ஸ் உங்களுடைய கைக்கு வரணும். கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்க விற்க கூடாதுங்கிறாங்க. ஓகே, உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விற்கணும். கைக்கு வராததுக்கு முன்னாடி விற்க கூடாது. இதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ட்ராடே கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அன்னைக்கே நீங்க வாங்கி அன்னைக்கே நீங்க ஸ்டாக்ஸை விற்க முடியும். இதை நம்ம செய்யலாமா அப்படின்னா கூடாது. ஏன்? ஏன்னா இதான் சொல்ல வராங்க, உங்களுடைய கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பொருளை விற்க கூடாது. ஓகே, நீங்க உங்களுடைய பொசிஷன்ல அது வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஏன் சார் இன்ட்ராடேல பொசிஷன்ல வராதானா வராது. இப்போ நீங்க வந்து மண்டே வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஷேர் அடுத்த நாள் டியூஸ்டே தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்க கைக்கு வரும். அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எத்தனை நாள் வச்சுக்கலாங்கிறது உங்களுடைய விருப்பம். அது ஒரு நாள் வச்சுக்கலாம், ஒரு வாரம் வச்சுக்கலாம், ஒரு மாசம் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. அப்போ நீங்க கைக்கு வந்தாதான் விற்கணும். வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் வேணாலும் வச்சு வித்துக்கலாம். வந்த உடனே கூட விற்கலாம். வந்து ஒரு 100 வருஷம் கூட கையில வச்சிருக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில விடப்பட்டிருக்கு. அப்ப என்ன நாம் இன்ட்ராடேவுடைய அடிப்படையில செய்யும்போது காலையில வாங்கி நீங்க சாயந்தரத்துக்குள்ள ஸ்டாக் விற்கிறீங்கன்னா உங்களுடைய கைக்கு அந்த ஸ்டாக்ஸ் வராது. அதனால நீங்க இன்ட்ராடே செய்யக்கூடாது. நீங்க இன்ட்ராடே செஞ்சீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான். ஓகே, ஒரு சூதாட்டம் மாதிரி தான். அது மார்க்கெட்ல தடை செய்யப்படும். அப்ப இந்த 5 கண்டிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷனா இங்க சொல்ல வர்றாங்க. இந்த 5 கண்டிஷன் என்ன பண்றாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷனா இங்க சொல்ல வராங்க. Okay, சரி, தாருல் உலூம் தேவபந்த் சொல்லக்கூடிய கண்டிஷன். சார் இவ்வளவுதானா? இதை தாண்டி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபிகர் செமினார்ல இருந்து எடுத்தது. அதே மாதிரி வந்து ஷரியா போர்டு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெட் கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொன்னேன்னா இல்லையா மூணாவது பாயிண்ட்ல, ஒரு நிறுவனங்கள் வந்து வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு உமுமுல் பல்வா அப்படிங்கிற அடிப்படையில அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது. எவ்வளவு வாங்கலாம் அதிகபட்சமா? அவங்களுடைய சந்தை மதிப்புல இருந்து 33% வரைக்கும் வாங்கலாம். அவங்களுடைய சந்தை மதிப்புல இருந்து 33% வரைக்கும் அவங்க கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஓகேங்களா? கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. உதாரணமா சந்தை மதிப்புங்கிறது எதை அவங்க மீன் பண்றாங்க பாருங்க. ஒரு நிறுவனத்துக்கான ஒரு மதிப்பு இருக்கும். ஓகே, உதாரணமா ஒரு 10,000 கோடி அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நிறுவனத்துடைய சந்தை மதிப்பு 10,000 கோடி. இந்த 10,000 கோடியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து 33% எவ்வளோ? கிட்டத்தட்ட 3,333 கோடி. இதுக்கு கீழே அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்யலாம். இன்கேஸ் இதே நிறுவனம் 5,000 கோடி கடன் வச்சிருக்காங்கன்னு வைங்க, அப்ப இந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்யக்கூடாது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே வராத நிறுவனமா ஒரு ஃபேமஸான ஒரு நிறுவனம் மாறிடுச்சு. யார் அப்படின்னு சொன்னா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பரிச்சயமான பழக்கமான ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சமீபமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் இந்தியா வாங்கினாங்க. இப்ப இந்தியாவுடைய விமான நிறுவனம், இந்திய அரசாங்கத்துடைய விமான நிறுவனம் ஏர் இந்தியா வாங்கினாங்க. அவங்க ஏர் இந்தியாவை விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாம அவங்களுடைய கடனையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. கடனையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய கடன் வந்து அந்த நிறுவனத்துடைய சந்தை மதிப்புல 1/3 தாண்டி போயிருச்சு. சார் திடீர்னு அவங்களுக்கு எமர்ஜென்சி இந்த வருஷம் இந்த கடன் வாங்கியிருக்காங்க, அதை கால்குலேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துடைய கடன் மட்டும் இல்ல, லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ஆவரேஜ் எடுக்கணும். உதாரணமா 2024, 2023, 2025 இந்த 3 வருஷத்துல ஒரு நிறுவனம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு,
உதாரணமா இந்த 10,000 ரூபாய் 10,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனத்தை சொன்னோமா இல்லையா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா 2023ல வந்து ஒரு 100 கோடி. ஓகே. 2024ல ஒரு 1000 கோடி. 2025ல ஒரு 5000 கோடி. இந்த 3 வருஷமும் உடைய கணக்கை நம்ம பார்க்கணும், எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கிறத பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா 5000, 6000, 6100 கோடி. ஓகே. 6100 கோடி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 6100 கோடியுடைய ஆவரேஜ் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2033 கோடி அப்படின்னு வரும். 2033 கோடி அப்படிங்கிறது வரும். இப்ப இந்த 2033 கோடிங்கிறது இந்த டபுள் த்ரீக்கு கீழே வரதா, அப்போ இந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாம். இப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? வட்டிக்கு கடன் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த லிமிட் என்ன? அந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருந்து 1/3க்கு கீழே இருக்கணும். இந்த வருஷமான்னு கேட்டா இந்த வருஷம் மட்டும் இல்ல, லாஸ்ட் 3 இயர்ஸ், கடந்த 3 வருடங்களுடைய சராசரி ஆவரேஜ் எடுத்து பார்த்தா அந்த நிறுவனத்துடைய சந்தை மதிப்புல 1/3, மூன்றில் ஒரு பகுதிக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னு சொன்னா அதுல நீங்க என்ன பண்ணலாம்? முதலீடுகள் அந்த நிறுவனத்துல நீங்க செய்யலாம். இப்போ ஒவ்வொரு ஷரியா போர்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டவ் ஜோன்ஸ் 33% சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுடைய மீசான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவுடைய எஸ்சிசி என்ன சொல்றாங்க, 45% வரைக்கும் கொடுக்கலாங்கிறாங்க. ஆனா பேணுதல் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்? 33% தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இது நம்ம வந்து பார்க்க வேண்டிய 6வது ஒரு கண்டிஷன். சரி, அடுத்தது என்ன? அதர் இன்கம். அடுத்தது பாத்தீங்க சொன்னா அதர் இன்கம். அதர் இன்கம் சொல்லி இவங்க என்ன மீன் பண்றாங்க? ஓகே. மிக்சடு ஆக்டிவிட்டிஸ். மிக்சடு ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அதர் இன்கம்ஸ் இதை வச்சு அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிக்சடு ஆக்டிவிட்டி அண்ட் அதர் இன்கம் இதை வச்சு இவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பிசினஸ்க்கு வந்து மெயின் பிசினஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஒரு நிறுவனத்துக்கு வந்து மெயின், அதாவது முக்கியமான பிசினஸ், அவங்களுடைய மெயின் பிசினஸ் சொல்லி ஒண்ணு இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இப்ப ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய பிசினஸ் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் as well as கார்கோ. மக்களையும் பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி விடுவது. ஓகே, போக்குவரத்து, இதுதான் இவங்களுடைய வேலை. இதுதான் இவங்களுடைய மெயின் பிசினஸ். சரி, இந்த மெயின் பிசினஸா இருக்கக்கூடிய இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் தன்னுடைய விமானத்துல வரக்கூடிய பயணிகளுக்கு மதுபானத்தை கொடுக்கறாங்க. அது மூலியமா வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்ப இது கூடுமா கூடாதா? ஓகே. ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனம் இருக்குது. அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் மூலியமா டிக்கெட் புக் பண்றது மூலியமா ஒரு 100 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சது. இப்ப இந்த பேசஞ்சர்ஸ் வந்து ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மதுபானங்களை வந்து அவங்க சர்வ் பண்றாங்களா இல்லையா, அப்போ அதுல ஒரு வருமானம் கிடைக்கும் பாத்தீங்களா. இதுதான் வந்து அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் மிக்சடு ஆக்டிவிட்டிஸ், அதர் இன்கம். இப்ப இதுல வந்து ஒரு 2 கோடி ரூபாய் எங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஓகே. இப்போ மெயின் பிசினஸ்ல 100 கோடி ரூபாய் லாபம் இருக்கு. அதர் பிசினஸ் வந்து மார்க்கத்துக்கு எதிரானதா இருக்கு, அதுல 2 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுக்கு ஃபிக்ஹ் செமினார்ல உலமாக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அவங்களுடைய அதர் இன்கம், அதாவது மார்க்கத்திற்கு எதிரான வழிமுறையில சம்பாதிச்ச ஒரு இன்கம். மெயின் பிசினஸ்ங்கிறது நல்ல பிசினஸ் தான். ஆனா அதுல சில எலிமெண்ட் மூலியமா அவங்களுக்கு மார்க்கம் தடை செய்த வருமானம் வருது. அந்த வருமானம் அவர்களுடைய மொத்த வருமானத்திலிருந்து 5% கம்மியாக இருந்தா அதுல முதலீடு செய்யலாம். 5% குறைவாக இருந்தா என்ன பண்ணலாம்? அதுல முதலீடுகள் செய்யலாம்.
ஒரு ஸ்டூடெண்ட் இது மாதிரி நடத்தும் போது கேட்டாங்க, சார் 5% இருந்தா என்ன, 1% இருந்தா என்ன, கொஞ்சமா வந்துட்டாலுமே அது ஹராம் ஹராம் தானே அப்படின்னு கேட்டாங்க. நல்ல ஒரு கொஸ்டின். இப்ப அந்த அந்த வருமானம் அப்படிங்கிறது அது லா ஜாயிஸ், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? அது என்னது, அது அனுமதிக்கப்பட்ட வருமானமே கிடையாது. அது எந்த சதவீதம் கிடையாது, அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இப்ப இதை நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், இன்னைக்கு என்ன ஆயிரும், பல மக்களுடைய வீடுகள்ல இன்னைக்கு நீங்க போய் விருந்தவே சாப்பிட முடியாம போயிடும். கரெக்ட்டுங்களா? பல மக்களுடைய வீடுகள்ல இன்னைக்கு போய் நீங்க விருந்தே சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, வெளிப்படையில பார்க்கும்போது ஹலாலான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்படையில பார்க்கும்போது ஹலாலான பிசினஸ் தான் பண்றாங்க. ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கொடுக்கக்கூடிய வட்டியை அப்படியே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணது இல்ல, பெரும்பாலானவங்க அதை தானம் செய்யறது இல்ல. ஓகே, அது தனி ஒரு டாபிக், அதை பேசணும்னா. அதே மாதிரி ஒரு திருமணத்துக்கு போறீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க அது ஹலாலான வருமானத்தை வச்சுதான் அவங்க விருந்து நடத்துறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்க வட்டிக்கு கூட கடன் வாங்கி கூட என்ன பண்ணலாம், இன்னைக்கு விருந்து நடத்துறாங்க. அப்போ அந்த வட்டிக்கு வாங்கக்கூடிய அல்லது நான் பர்மிசபிள் எலிமெண்ட் அந்த இன்கம் இருக்குது, அது நான் பர்மிசபிள்ங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஹலாலான பிசினஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு இந்த நான் பர்மிசபிள் இன்கம் 5%க்கு கீழே வந்தா அதில் முதலீடு செய்யலாமா கூடாது, அந்த நிறுவனத்துலனா செய்யலாம். Okay, அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உதாரணம் என்ன சொல்லியிருந்தேன், ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய அசல் வியாபாரம் அப்படிங்கிறது அவங்க பேசஞ்சர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு ஃபிளைட்ல ஆல்கோஹால் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது, இதனால வந்து நான் ஹலால் எலிமெண்ட் வந்து ஒரு ஹலால் எலிமெண்ட்டுக்குள்ள வருது. அப்ப இந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாமா கூடாதாங்கிற கேள்வி வருது. அதுக்கு தான் சொல்றாங்க 5%த்திற்கும் குறைவாக நான் ஹலால் எலிமெண்ட் உள்ள வந்தா அதுல முதலீடு செய்யலாம், அதை தாண்டுச்சுன்னா அதுல முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Okay. சரி, வேற உதாரணம் என்னது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஏ, இவங்க வந்து ஹலாலான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நம்ம இதுல வந்து முதலீடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஆனா கம்பெனி பி ஏ என்ன பண்றாங்கன்னா கம்பெனி பில வந்து சில முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. முக்கிய உதாரணமா இதுல வந்து இந்த கம்பெனி பில வந்து 1000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த 1000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்களே இல்லையா அந்த கம்பெனி பி, இவங்க வந்து ஷரியாக்கு அப்பாற்பட்ட வியாபாரத்துல ஈடுபடுறாங்க. அப்ப டைரக்டா நம்ம பி வாங்கக்கூடாது, அது நமக்கு தெளிவான விஷயம். ஏ இப்ப வாங்குறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா, ஏ கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கலாமா கூடாதா? ஓகே, சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க ஹலாலான பிசினஸ் தான் செய்றாங்க, அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கலாமா, தாராளமா வாங்கலாம். ஆனா பிறகு தெரிய வருது, ஏ அப்படிங்கிற நிறுவனம் பி அப்படிங்கிற நிறுவனத்துல 1000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா பி நிறுவனம் இஸ்லாத்திற்கு உடைய சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவங்க வியாபாரம் செய்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா, இப்ப பில முதலீடு செய்யக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு, இப்ப ஏல முதலீடு செய்யலாமா கூடாதா? இதான் மிக்சடு ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க கொண்டு வரது. இது அதேதான். அந்த பி மூலியமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 5%த்திற்கும் அதிகமாக இருந்தா அதுல நம்ம முதலீடு செய்யக்கூடாது. 5%த்திற்கும் குறைவாக இருந்தா மட்டும்தான் முதலீடு செய்யணும். சார் இதெல்லாம் எங்க சார் போய் பார்க்கிறது, இது நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, நம்முடைய 18வது 19வது கிளாஸ், கடைசி கிளாஸ் பாத்தீங்கன்னா ஷரியால சொல்லப்பட்ட அந்த 7 கண்டிஷன்ஸ் அல்லது எந்தெந்த கண்டிஷன்ஸ் எங்கெங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப நம்முடைய கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் டூ திங்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா ஷரியாவுடைய ஆங்கிள், இதை வந்து நம்ம இங்க நடத்திட்டோம். இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் இந்த செஷன் அட்டன் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவீங்களாங்கிறது தெரியாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தனியா ட்ரேட் பண்ணாலும் இந்த விஷயத்த பார்த்து கவனிச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எங்க பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம நடத்தி கொடுத்துரும். ஓகே, அது எங்களுடைய பொறுப்பு. ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ் அண்ட் நேஷனல் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதாவது உலகளாவிய அளவுல, அதே மாதிரி இந்தியாவினுடைய
அளவுல இந்திய, அதாவது உலகளாவிய மற்றும் இந்திய காரணிகள் எது எது ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க கிளாஸ் நடத்துவோம். ஏன் சார் அதை எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய டாபிக்ல நடத்த மாட்டாங்க. நம்ம ஏன் நடத்துறோம்னா, யூபிஎஸ்சி உடைய எக்கனாமிக்ஸ்ல நான் அதை நடத்திருக்கேன். அந்த விஷயங்களை நான் இங்க உங்களுக்கு நடத்த போறேன். யூபிஎஸ்சி உடைய எக்கனாமிக்ஸ்ல அதை நடத்திருக்கேன். அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இங்க நடத்த போறேன். ஓகேங்களா? அங்க நடத்துறதுனால தான் என்னால இங்க நடத்த முடியுது. இதுதான் விஷயம். இப்போ உதாரணமா சொல்லணும் சொன்னா, இப்ப கரண்ட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? யூஎஸ்ஏ உடைய டாரிஃப், அவங்க இந்தியா மேல 25 பிளஸ் பெனால்டி 25 போட்டு 50% ஆஃப் டாரிஃப் போட்டிருக்கனால லாஸ்ட் 1 வீக்கா மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால். இப்போ டாரிஃப் பத்தி தெரியாதவங்களுக்கோ அல்லது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன் இந்த ஒரு வாரமா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எந்தெந்த காரணிகள் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம அட்வான்ஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம என்னால என்ன பண்ண முடியும்? அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பாக நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால சேஃப் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம் இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ் அண்ட் நேஷனல் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் எக்ஸ்க்ளூசிவா டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்காகவே ஒரு கிளாஸ் வந்து நம்ம அலாட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த 7 கண்டிஷன்ஸ் பார்த்து நீங்க உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தாராளமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, புத்தம் பொதுவா இது கூடும் இது கூடாது அப்படின்ட்டு புத்தம் பொதுவா வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே இது கூடாது, அது மார்க்கத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, எந்த கண்டிஷன்ஸையும் பார்க்காம அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடுகள் செய்றாங்க. ஹலால் எது ஹராம் எதுன்னு சொல்லி பார்க்காம. இப்ப நம்ம இன்ட்ராடே சொன்னோமா, இன்ட்ராடே செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பல பேருக்கு தெரியாது. ஓகே, இன்ட்ராடேங்கிறது ஒரு செக்மெண்ட். அந்த இன்ட்ராடே உடைய ஒரு பெரிய ஃபார்மேட் தான் வந்து எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதுவும் நம்ம செய்யக்கூடாது. ஓகே, இண்டெக்ஸ் ட்ரேடிங் நம்ம செய்யக்கூடாது, டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் சொல்லுவாங்க. இப்ப அது ஏன் செய்யக்கூடாது, அதை நம்ம கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலானவங்க பணத்தை போட்டு இழக்கிறதே அந்த எஃப் அண்ட் ட்ரேடிங்ல தான். அது கிட்டத்தட்ட அது சூதாட்டம் மாதிரியே தான். ஆனா நிறைய என்ன பண்றாங்க, இல்ல எல்லாரும் இதை தானே செய்றாங்க, நாங்களும் இதை தான் செய்யறோம்னு சொல்லிட்டு சில முஸ்லிம் பார்ட்டிசிபென்ட்ஸும் அந்த எஃப் அண்ட் ட்ரேடிங்ல ஈடுபடுறாங்க. ஆனா அது தப்பு. நிறைய பேர் பணம் இழக்கிறாங்கன்னு சொல்றீங்களே சார், அப்ப ஏன் அதுலயே போய் காசு போடுறாங்க அப்படின்னா, மக்களுடைய பேராசை. ஓகே, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அது சம்பாதிச்சும் கொடுக்க முடியும். ஓகே, 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு 1 லட்ச ரூபா அது உங்களுக்கு சம்பாதிச்சும் கொடுக்க முடியும். அதே மாதிரி 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அந்த 1 லட்ச ரூபா உங்களால காணாமலாக்கவும் முடியும். சொல்றது புரியுதுங்களா? ரெக்கார்டிங் வீடியோஸும் இருக்கும். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் வீடியோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அட்மின் சைட்ல வந்து லேட்டா ஜாயின் பண்ணவங்க ரெக்கார்டிங்ஸ் கேட்கறாங்க, ரெக்கார்டிங்ஸும் கேட்டு வாங்கிக்கலாம். அப்ப எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பாலானவங்க லாஸ் பண்றது அதுதான். ஸ்டாக் மார்க்கெட்ல பெரும்பாலானவங்க ஈடுபடுறது அதுதான். சரியா அவருடைய கண்டிஷன்ஸ்க்கு கீழே அது வராது. அதுல முதலீடுகள் செய்யறதுங்கிறது கூடாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் ஏன் ஜனங்க அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா, மக்களுடைய பேராசை, அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நீங்க 1 லட்ச ரூபா சம்பாதிக்கவும் முடியும். அந்த 1 லட்ச ரூபா உங்களால இழந்துட்டு வெளியே போகவும் முடியும். ரெண்டுத்துக்குமான ஆப்ஷன்ஸும் அங்க உங்களுக்கு இருக்கு. ஓகே, ரெண்டுத்துக்குமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. அப்போ 1 லட்ச ரூபா வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் நம்முடைய கிளாஸ்ல, 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு மாசம் 4000 அல்லது 5000 சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லித் தர போறோம். ஓகே, அது பாசிபிளான பாசிபிள், அது வந்து வெரி மச் பாசிபிள். இப்போ ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா நீங்க எவ்வளவு அதிகபட்சமா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும்னா ஒரு 5% தான். 5 லட்ச ரூபா இல்ல 10 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல உங்களுக்கு அதிகபட்சமா 50,000 ரூபா. ஓகேங்களா? 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்களா, 50,000 மாசம் லாபம் வந்தாலே உங்களுக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு பிசினஸ் வந்து அது கூட இல்லாம ஆயிடுச்சு. ரீசெண்டா என்னுடைய ஃப்ரெண்டுடைய அந்த கடைக்கு போயிருந்தேன். அவர் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்காரு. 10 ல இருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள சரக்கு வச்சிருக்காரு. ஆனா மாசம் 12,000 ரூபா வாடகை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ இன்னைக்கு பிசினஸ் காம்படிட்டிவ் ஆயிருச்சு அப்படின்ட்டு.
அவ்வளவு நமக்கு லாபம் 3%, 4%, 5% நமக்கு இங்கே கிடைச்சாலே போதுமானது. ஆனா 1 லட்ச ரூபா வச்சுட்டு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க இங்க முடியுமான்னு கேட்டா முடியும். அது எல்லாராலையும் முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி மார்க்கெட்ல அதோடைய நெளிவு சுழிவுகளை நல்லா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னும் முக்கியமா அதை யார் பண்ணுவான்னா, இந்த ஊழல் செஞ்சவங்க எல்லாம் அது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த பணம்ங்கிறது எக்ஸ்ட்ரா மணி தானே. அது வந்தா வரட்டும், போனா ஒன்றும் பெரிய அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ்க்கு நம்ம சம்பாதி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே. நம்முடைய பணம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த பணத்தை நம்ம லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதை நட்டமாகாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது 10 வருஷமா நான் சம்பாதிச்சேன், அது மார்க்கெட்ல ஒரே நாள்ல போயிருச்சு அப்படிங்கிற புலம்புனவங்களே நான் பார்த்திருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொல்லி இவன் சொல்லி அவனுடைய ரெக்கமெண்டேஷன் இவனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் பாட்டுக்கு அவங்க சொன்னதை கேட்டு நான் வாங்கி போட்டேன். ஆனா கடைசியில ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த பணம் எல்லாம் எனக்கு ஒரே நாள்ல என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் காலியாயிருச்சு. 10 வருஷம் எனக்கு பின்னாடி போன மாதிரி இருக்குன்னு சொல்லி புலம்புலவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஓகே. அது சாதாரணமான மக்கள் செய்யக்கூடிய செஜ்மெண்ட் அல்ல எஃப்என்டோங்கிறது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. அதை பத்தி நம்ம தனியா டீட்டெயில்டா நம்ம கிளாஸ்ல தனியா நம்ம பேசுவோம். Okay. அதே மாதிரி ஃபிகே செமினார்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டா நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே. நம்முடைய கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய செஷன்ஸ் அரௌண்ட் 18 to 19 கிளாஸஸ் தியரி கிளாஸஸ் வரும். 18ல இருந்து 19 கிளாஸஸ் தியரி கிளாஸஸ் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 10 கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன்ஸா வரும். ஒரு 10 கிளாஸ் ப்ராக்டிக்கல் ரியல் மார்க்கெட்ல எப்படி நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். சாட்டர்டே சண்டேங்கிறது கிளாஸ் இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். ஓகே. மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காது. அப்போ கிட்டத்தட்ட 1.5 மாசம் இந்த கோர்ஸ் வந்துடும். லீவ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 1.5 மாசம் இந்த கோர்ஸ் கவர் ஆயிடும். இந்த 1.5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 1.5 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 2 மாசம் நீங்க ஒரு டம்மி கரன்சி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆப் கொடுப்பேன். அதை நீங்க டம்மியா என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க உள்ள வரலாம் 3 மந்த்ஸுக்கு அப்புறம். Okay, அப்ப இந்த 3 மந்த்ஸ் நீங்க ப்ராப்பரா கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பேராசைப்படாம நீங்க சின்ன சின்ன லாபத்தை சம்பாதிப்பீங்க. போதும். நமக்கு 1 லட்ச ரூபா வச்சு 1 லட்ச ரூபாலாம் வேணாம். 1 லட்ச ரூபா வச்சுட்டு நான் 5000 ரூபாய் சம்பாதிச்சாலே அது நல்ல லாபம் தான். சரிங்களா. இப்போ நீங்க அந்த வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா அட்டன் பண்றீங்க. உங்களுக்கு டவுட்ஸே இல்லாம ப்ராப்பரா நீங்க என்ன பண்றீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க. கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் டைமுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஐ கேன் அஷூர் யூ, இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் பேட்சும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த வீக்கோட. யார்கிட்ட இருந்தும் நாங்க இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் வாங்கல. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, டைமிங் மாத்துறது. ஆரம்பத்துல வாரத்துக்கு 6 நாள் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம், அது 5 கிளாஸ்ன்னு சொல்லி குறைக்க சொல்லி கேட்டாங்க. ஏன்னா மத்த ஒர்க் இருக்கிறதுனால 6 நாள் பார்க்க முடியும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதை வச்சுதான் நாங்க இந்த மாதிரியான சில சேஞ்சஸ், பேசிக் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்தோம். அதே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்களும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. இது நாங்க கொடுக்கக்கூடிய கேரண்டி. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ இந்த செஷன்ஸ்ல டவுட் தான் நீங்க கேளுங்க. ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கேளுங்க. நீங்க சேட்ல கூட கேட்கலாம். இல்ல ஆடியோ மெசேஜ் அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நான் சேட்பாட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் இன்ட்ராடே பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம தாருல் உலூம் தேவபந்துடைய அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தோமே இல்லையா. 5வது கண்டிஷன், உங்க பொசிஷன்ல வராத வரைக்கும் அந்த ஸ்டாக்கை நீங்க விற்க கூடாது. இப்ப இன்ட்ராடேல ஸ்டாக் உங்க கைக்கு வராது, அடுத்த நாள் தான் உங்க ஸ்டாக் உங்க கைக்கு வரும். அப்படிங்கறதுனால நீங்க அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு அனுமதி இல்லை இன்ட்ராடேல. அதுதான் சூதாட்ட மாதிரி ஆயிரும்னு அவங்க சொன்னாங்க. கையில இல்லாத பொருட்களை விற்பனை செய்வதற்கு நபி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. அந்த ஹதீஸ் கூட இங்க நான் இங்க இருக்க நான் காமிக்கிறேன்.
இங்க பாருங்க, the prophet's warning sallallahu alaihi wasallam, the prophet Muhammad sallallahu alaihi wasallam warned Muslims against selling goods before taking possession. Okay, ஒரு பொருளை நீங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி விற்க கூடாது. He said, whoever buys or sells shall not tell them until he has obtained their possession. He also said, bargain not about what which is not with you. ஓகே, அப்போ கைக்கு வராத பொருள்ல, உங்க பொசஷனுக்கு வராத பொருளை விற்க கூடாது நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம இன்ட்ராடே கூடாதுன்னு சொல்லி சொல்றோம், செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அட்மின் சைட்ல இருந்து வரும். அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அவங்க உங்களுக்கு அந்த குரூப் மூலியமாவே சென்ட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ சேட்பாட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம 6 பேட்ச் முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் ஃபீஸ் வந்து நம்ம 10,000 15,000ன்ற மாதிரி நம்ம ஒரு பீரியடில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 5,000 தான். ஸோ இன்றைக்கி ஜூமில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 5,000 பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து 500 ஆஃபர் இன்றைக்கி ஜூமில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். நீங்கள் வெறும் 4,500 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த 1 மந்த்துக்கான ட்ரைனிங்கை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஜிபேலேயோ இல்லை அக்கௌண்ட் நம்பர்லேயோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுங்க. எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9043182896 அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்புங்க. இந்த ஃபுல் நேம் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு 2 வருஷம் அந்த ரெக்கார்டிங் வேலிடிட்டி நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் சாஃப்ட்வேரில் வந்துட்டு உங்கள் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடும் கொடுத்துருவோம். அந்த கோடு எதுக்காக அப்படின்னா, ஒரே பேர்லேயே வந்து 10 பேர் இருப்போம். ஓகேங்களா? சுலைமான் அப்படின்றப்பவே நிறைய சுலைமான் சில பேட்சஸில் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எந்த சுலைமானுக்கு நம்ம அந்த ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் தியரி கிளாஸு அண்ட் 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருக்கும். இந்த தியரி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி 2 வாரம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸு உங்களையே வந்து சார் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண வைப்பாங்க. ஸோ கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம மார்னிங் 7 to 8 வச்சுருந்தோம், காலையில் 7லேருந்து 8 மணிக்கு. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான டாபிக்னால கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த டைமிங் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கோ காலேஜஸ்க்கோ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த பேட்ச் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, ஏன்னா போன வாட்டி நிறைய பேர் காலையில் செட் ஆகலையே சார், கொஞ்சம் ஈவினிங் மேலே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ அதனால இந்த பேட்ச் வந்து நம்ம ஈவினிங் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிலேருந்து ஓகேங்களா 10 மணிக்குள்ளே ஏதாவது 1 ஹவர் அப்படின்னு நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஈவினிங் தான் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ சவுதியில் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணலாம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையிலே இப்போ வைக்கிற மாதிரி இருந்தேன்னா, சார் நான் அந்த டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியாது, அப்போது விடிய காலியாக இருக்கும், இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் வைக்கிறது எங்களுக்கு ஆஃபீஸ் டைமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகமான பேர் வந்து சவுதியிலேருந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்டிங்ஸே பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ட்ரெயினரும் குரூப்பில் இருக்கிறதுனால ஏதாவது வீடியோ பார்த்து டவுட் இருக்குது அப்படின்னா ட்ரெயினர்கிட்டையும் கேட்டுப்பாங்க. ஆமாம் சார், அதான் ஈவினிங் கிளாஸ் தான் குட் டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதனால தான் நம்ம இந்த பேட்ச் வந்து ஈவினிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் நீங்கள் ஆஃபீஸோ நீங்கள் காலேஜோ எல்லாமே விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே கரெக்டாக 7 மணி ஆயிரும். ஸோ அப்போ 7 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு டைமிங் 1 hour டெய்லி 1 மணி நேரம் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே இருக்காது, ஏன்னா அது மார்க்கெட் ஹாலிடே அப்படின்றதுனால வெறும் அந்த 5 நாள் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி.
ஸோ சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் தியரி கிளாஸு 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸோட இந்த செஷன் நம்ம அழகாக இந்த ட்ரைனிங்கை நம்ம முடிக்கலாம். ஸோ 2 பேர் ஸ்ரீலங்கன் பேமெண்ட் ஸ்டாக் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட்ல செட் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. போன பேட்ச்லயும், அதாவது ஒரு 2 பேட்ச்க்கு முன்னாடியும் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்க அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ரஷ்யால போய் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து உங்களால இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியுமா? தாராளமா முடியும். ஏன்? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒண்ணு தானே. அங்க படிக்கக்கூடிய விஷயங்களும் இங்க படிக்கக்கூடிய விஷயங்களும் ஒண்ணுதான். பட் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அங்க என்ன தியரியில படிக்கிறீங்களோ அது ஒண்ணுதான். ஆனா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு மருந்துடைய பிரெஸ்கிரிப்ஷன் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்முடைய பிரெஸ்கிரிப்ஷன் வேற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா எல்லாமே ஒண்ணுதானே. நீங்க அமெரிக்கால எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் இந்தியால பிராக்டிஸ் பண்ணலாம். ரஷ்யால படிச்சுட்டு வந்தாலும் இந்தியால பிராக்டிஸ் பண்ணலாம். ஹாங்காங்ல படிச்சுட்டு வந்தாலும் இந்தியால பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் நம்ம என்ன இங்க சொல்லி தரோமோ அது எல்லாமே வந்து காமனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம். அது இப்ப ஸ்ரீலங்கால இருந்து நீங்க அட்டன் பண்ணீங்க ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்னா, ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஸ்ரீலங்காக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஸ்ரீலங்காவுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஆல்ரெடி அட்டெண்டட் 5th பேட்ச் பட் ஃபுல் கிளாஸ் ஐ நாட் அட்டெண்டட் பிகாஸ் டைமிங் இஷ்யூ. ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ அதனால தான் டைமிங் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைமிங் கன்வீனியன்ட்டா வராது. கரெக்ட் தானே? இப்போ மார்னிங் வச்சா சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சிலருக்கு அன்ஈஸியா இருக்கும். ஈவினிங் வச்சா சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சிலருக்கு அன்ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்காவது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் நான் என்ன என்ன கொடுத்துருக்கோம், ரெக்கார்டிங்ஸ் உடைய சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இப்ப ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிறனால நீங்க அந்த தைரியத்துல சரி எப்போ வேணா பாத்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, ரெக்கார்டிங்ஸ் பாக்குறீங்கன்னா அடுத்த ரெக்கார்டிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரெக்கார்டிங்ஸ் முடிச்சிடணும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு கிளாஸஸும் பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் செயின் மாதிரி தான். நீங்க முதல் கிளாஸ் பார்த்தாதான் ரெண்டாவது கிளாஸ் புரியும், ரெண்டு பார்த்தாதான் மூணு புரியும், மூணு பார்த்தாதான் நாலு புரியும், இந்த மாதிரி போகும். இப்போ நீங்க ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல நீங்க பார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கிளாஸ் சேர்ந்துகிட்டே போகும். ஒரு கட்டத்துல அது பெரிய ஒரு சுமையா உங்க மேல வந்து தலையில வந்து விடிஞ்சிடும். அதனால அப்பப்போ கிளாஸ் அப்பப்போ பார்த்து முடிச்சிடணும். ரெண்டாவது, கிளாஸ் அப்லோட் பண்ணும்போது சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். ஓகே. அட்மின் சைட்ல இருந்து அவங்க வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ சில ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலயும் வர மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். அப்போ நம்மளோட டைம்க்கு டக்குன்னு இருக்காது. ஓகே. அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றதே வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இப்ப லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க லைவ் கிளாஸ்லயே உங்களுக்கு பார்த்துட்டீங்க, உங்களுக்கு டவுட் வந்துச்சு, நான் அவைலபிளா இருப்பேன் அப்படியே நீங்க கிளாஸ்ல டவுட் கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை உங்களுக்கு சிம்பிள் முடிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்க எழுதி வச்சிருக்கிறத ஒரு 10 நிமிஷம் ரிவிஷன் பார்த்தாலே முடிஞ்சு. ஆனா ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணும் போது அதுல நிறைய சில இஷ்யூஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல இருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசால்ட் ஆயிடுறாங்க. சரி ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கே, அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு அசால்ட் வந்துருது. ரெண்டாவது வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதை ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் எரர் காமிக்கும். அப்புறம் நீங்க அட்மின் கிட்ட சொல்லணும், அவங்க அதை சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க லைவ் அட்டன் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல ரெக்கார்டிங்ஸ் தரும், அதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அட்மின் சைட்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கான வேலிடிட்டி இருக்கு. 2 வருஷம் வரைக்கும் அந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களால பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து எப்போ வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அதை பார்க்கலாம். ஓகே. உடனே உடனே நீங்க வந்து இந்த கிளாஸோட நீங்க அந்த ஃப்ளோலயே வந்துட்டீங்கன்னா கிளாஸ் முடியும் போது நீங்க ப்ராப்பரா ஒரு லேர்ன்டு ட்ரைன்டு பர்சனா உங்களால வெளியே போக முடியும். ஒரு 2 ஸ்டூடெண்ட் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அது யார் பே பண்ணியிருக்கீங்கன்றது நீங்கள் பேர் போட்டு அனுப்புனா தான் தெரியும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் நான் அமைதியாக இருக்க வேண்டாம். அந்த பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு, உங்களுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கான அப்ளிகேஷன்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, கோர்ஸ் சார்ந்த டவுட் இருக்குன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் சார்கிட்ட கேட்டுக்கலாம்.
ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ரெக்கார்டிங்கும் போன வாரம் நடந்த ரெக்கார்டிங்கும் வந்து இன்றைக்கி அனுப்பி விட்ருவோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 500 ஆஃபரு. ஓகேங்களா, ஆல்ரெடி 15,000க்கான ஃபீஸ் வந்து நம்ம வெறும் 5,000 அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இன்றைக்கி ஜூமில் வந்து அட்டன் பண்ண இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணோம். ஏன்னா இந்த டைம் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுடைய கரியரில் செகண்டரியாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்களுடைய ட்ரைனிங்கை நீங்கள் நம்பி வந்ததுக்காக மேற்கொண்டு உங்களை ஹானர் பண்ணோம் அப்படின்றதுக்காக 500 ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் அதனால் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் 4,500 பே பண்ணுங்கள். ஓகே, பெரும்பாலும் 95% நம்ம ஈவினிங் பேட்ச் தான் நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்னுடைய மெசேஜ் போடுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என் நம்பரும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. என் பேர் ரியாஸ், சைபாட்ரியோட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் வந்து இஷ்யூஸ் எதாவது இருந்தால் என்கிட்டயே பேசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி நமக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் முகமது உமர் சார் அவருடைய டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னொரு பேமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ பே பண்ணவங்க உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்பிவிடுங்க. இல்லை சார் எங்களுக்கு வந்து நாளைக்கு பேமெண்ட் பண்ணலாமா இல்லை ஒரு 2 நாள் கழித்து பண்ணலாமா அப்படின்னா கூட உங்கள் நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு அதே ஆஃபர் நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா போன ஜூமுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். அதனால் நேமை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. சார் ஒரு 2 டேஸில் பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேட்சில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் 50க்கு மேலே போகும். பட் நம்ம 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து சீட்ஸ் புக் ஆகிடுச்சு அப்படின்னா கஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து யார் ஜாயின் பண்ணமோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷனை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைனலாக திருப்பி சேட்டில் போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா அதில் தான் வந்து ட்ரெயினரையும் நம்ம ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து காமன் குரூப்பு. ஸோ சைபாட்ரி சார்ந்து வேறு என்னெல்லாம் ட்ரைனிங்ஸ் இருக்கோ இல்லை இதே மாதிரி வந்து ஓரியன்டேஷன் எப்போல்லாம் நடத்துவோம் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து இந்த காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். பே பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் நேம் மட்டும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்கள் டீம் வந்து உங்களை ரிமைண்டர் கொடுத்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் காண்டாக்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவைத்து ஸ்ரீலங்காலெலாம் இது வரைக்கும் முடித்த பேட்சஸே ஒரு 30க்கு அதிகமான பேர் அந்த கண்ட்ரிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி விமன்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இது மெயினாக. ஓகேங்களா, நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைமில் எப்படிலாம் ட்ரேடிங் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தான் நீங்கள் மெயினாக கற்றுக்கிடணும். அதே மாதிரி இமாம்கள் நீங்கள் கற்றுக்கிடலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ நிறைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் அது அவங்க ஃபேமிலியாக ரெண்டு பேர் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, மாஷா அல்லாஹ். ஓகே, இந்த செஷன் எண்ட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஜூமில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் யாரோ அவங்க பேர் வந்து சொல்லுங்கள், ரியாஸ் முகமது அலி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் சொல்லிவிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம் இதே ஆஃபரோட. நீங்கள் மற்ற இதுலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஓப்பன் சேலஞ்ச், ஏன்னா நம்ம சைப்பா வந்து கம்யூனிட்டிக்கு எம்பவர்மெண்ட்காக தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அட்லாஸ் இன்கம் தாண்டி நம்ம கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட்காக தான். ஸோ இதே மாதிரியான நல்ல குவாலிட்டி ட்ரைனிங் யார் கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20,000 அபோவ் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதே கண்டென்ட்டை நம்ம எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக நாமினலாக கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் 80,000 கொடுத்து இது பண்ணுறாங்க. நான் அந்த 80,000லாம் கொடுத்து நான் படித்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெறும் 12,000 ரூபாய்க்கு நம்மளாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஃபிக் டிசைன் ட்ரைனிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணி கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த செஷன் எண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் ஜிசாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.